எந்த குழம்பு வைத்தாலும் புளி சேர்ப்பவரா நீங்கள்? இந்த பிரச்சனையெல்லாம் உள்ளவர்கள் தொட்டு கூட பார்க்காதீங்க. சாம்பார்ல கூட புளி சேர்த்தால்தான் சாப்பிடுவேன்னு சொல்றவங்களா நீங்க? புளியால் உடலில் ஏற்படும் பிரச்சனைய பாருங்க. புளிக்குழம்பு தமிழர்களின் பாரம்பரிய உணவில் முக்கியமானது. இது செரிமானத்துக்கு உதவும் என பலராலும் நம்பப்படுகிறது. ஆனால் சிலர் புளி அடங்கிய உணவை தவிர்க்க வேண்டும் என்பதனையும் கவனிக்க வேண்டும். புளியில் உள்ள அசிட்டிக் அமிலம் செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை நீக்க உதவுகிறது. உடலின் பச்சை சாற்றை சீராக வைக்கவும் தீப்புண் போன்றவற்றை குறைக்கவும் உதவியாக இருக்கும். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் சில தாதுக்கள் புளியில் உள்ளது. தவிர்க்க வேண்டிய நோயாளிகள்: அமிலத்தன்மை அதிகரிக்கும் நோயாளிகள், வயிற்றுப்புண், இரைப்பை எரிச்சல் அல்லது அமிலத்தன்மை அதிகமாக உள்ளவர்களுக்கு புளி தீங்காக இருக்கும். வயிற்றுப்புண் உள்ளவர்கள்: புளியின் அமிலத்தன்மை புண்களை மேலும் மோசமாக கூடும். கல்லீரல் நோயாளிகள்: புளியின் அமிலத்தன்மை நுரையீரல் செயல்பாட்டை பாதிக்க வாய்ப்பு உள்ளது. எலும்பு நலன் பாதிக்கப்பட்டவர்கள்: அதிக புளி எலும்புகளில் கால்சியம் குறைவதற்கு காரணமாக இருக்கலாம். புளியை மிகச்சிறிய அளவில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக வயிற்று மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனை பெற்ற பின்னரே புளி அடங்கிய உணவுகளை உபயோகிக்க வேண்டும். இது போன்ற உணவு பழக்க வழக்கங்கள் உடல்நலனை எப்படி பாதிக்கக்கூடும் என்பதை அறிந்து தவறுகளை தவிர்ப்பது மிக முக்கியம். புளிக்குழம்பு உடல் நலத்திற்கு நல்லது என்றாலும் எல்லோருக்கும் அது பொருத்தமாக இருக்காது. குறிப்பாக வயிற்றுப்புண், அமிலத்தன்மை அதிகம், கல்லீரல் மற்றும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் புளி சேர்க்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். புளியின் அளவை சரியாக கட்டுப்படுத்தி உடல் நலத்திற்கு ஏற்ப உணவு பழக்கத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையுடன் தேர்வு செய்வது மிக முக்கியம். உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் பரிமாறுவோம். மிதம் பொருந்திய உணவே மகிழ்வான வாழ்வின் ரகசியம் என்பதை நினைவில் கொள்வோம்.